வணக்கம். நீங்க யுஏஇல இருந்து 2028ல இந்தியாவுல இருக்கிற டாப் என்ஐடிகள்ல சேரணும்னு ஒரு பெரிய கனவோட இருக்கீங்களா? அப்போ உங்க கையில ஒரு சூப்பர் பவர் இருக்கு. ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சூப்பர் பவரை எப்படி சரியா பயன்படுத்துறது, உங்க கனவை எப்படி ஒரு வெற்றிகரமான திட்டமா மாத்துறது, அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. கல்ஃப்ல படிக்கிறது எப்படி இந்தியால இருக்கிற டாப் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள போறதுக்கு ஒரு டிக்கெட்டா மாறும்? சும்மா கேட்கலங்க. உண்மையிலே கல்ஃப்ல படிக்கிறவங்களுக்கு இந்தியால இருக்க லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்பெஷல் ரூட் இருக்கு. அந்த ரூட் என்ன? அதை வச்சு இந்த போட்டியை எப்படி ரொம்ப சுலபமா ஜெயிக்கலாம்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, நம்மளோட இந்த முழு பயணத்தையும் 5 பகுதியா பிரிச்சிருக்கோம். முதல்ல உங்க சூப்பர் பவர் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் நீங்க ஜெயிக்க வேண்டிய ஒரே ஒரு பெரிய சேலஞ்ச். அடுத்து நம்பர்ஸை வச்ச ஒரு ரியலிஸ்டிக் டார்கெட் செட் பண்ணுவோம். அப்புறம் சிஎஸ்சியா ஏஐன்ற பெரிய குழப்பத்துக்கு ஒரு தீர்வு. கடைசியா 2028க்கு ஒரு கிறிஸ்டல் கிளியர் ரோட் மேப். இது முடியும் போது உங்களுக்கு ஒரு முழுமையான ஐடியா கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்க கையில இருக்கிற அந்த ட்ரம்ப் கார்டு, உங்க சூப்பர் பவர் பத்தி பார்ப்போம். இந்த CIWG கோட்டாங்கிறது சும்மா ஒரு ரிசர்வேஷன் மட்டும் இல்ல. இது உங்க அட்மிஷனுக்கே ஒரு கேம் சேஞ்சிங் அட்வான்டேஜ். அது எப்படின்னு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பெற்றோர்கள் கவனத்துக்கு சிம்பிளா சொல்றேன். இந்த CIWGனா என்ன? சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இன் கல்ஃப். அதாவது யுஏஇ, சவுதி, ஒமான் மாதிரி கல்ஃப் நாடுகள்ல வேலை செய்யற இந்தியர்களோட குழந்தைங்களுக்காகவே பிரத்யேகமா ஒதுக்கப்பட்ட சீட்ஸ். இது டாசான்னு ஒரு பெரிய ஸ்கீம் இருக்கு. அதுக்குள்ள வர ஒரு ஸ்பெஷல் சப் கோட்டா. இங்க பாருங்க, இந்த நம்பர்ஸை சாதாரணமா பார்க்காதீங்க. இதுதான் அந்த கேம் சேஞ்சர். மத்த டாசா ஸ்டூடெண்ட்ஸ் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டுற இடத்துல CIWல உங்களுக்கு வெறும் 1.25 lakhs தான். 4 வருஷத்துல இது மட்டுமே 20 லட்சம் ரூபாய்க்கு மேல மிச்சமாகும். ஆனா பணத்தை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் போட்டி. டாசால இருக்கிற மொத்த சீட்ஸ்ல 3ல 1 பங்கு சீட் உங்களுக்காக, அதாவது CIW ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கான போட்டி எவ்வளவு கம்மியாகுதுன்னு. சரி, இவ்ளோ பெரிய அட்வான்டேஜ் கையில இருக்கு. ஆனா இதை அடையணும்னா நீங்க ஒரே ஒரு பெரிய தடையை மட்டும் தாண்டணும். உங்க ஃபியூச்சரையே தீர்மானிக்க போற அந்த ஒரு எக்ஸாம். ஆமா, அது JEE மெயின் தான். வேற எந்த எக்ஸாமும் கிடையாது, வேற எந்த இன்டர்வியூவும் கிடையாது. நீங்க டாசா வழியா அப்ளை பண்ணாலும் சரி, CIWG வழியா அப்ளை பண்ணாலும் சரி, நுழைவாயில் ஒன்னே ஒன்று தான், உங்க JEE மெயின் ரேங்க். உங்க ரேங்க் எவ்வளோ நல்லா இருக்கோ அவ்வளோ டாப் NITல உங்களுக்கு சீட் கிடைக்கும். சிம்பிளான ரூல், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ரூல். ஓகே, JEE மெயின் ரேங்க் மட்டும் போதுமா? இல்ல, உங்க 12th வகுப்பு மார்க்ஸும் ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 75% மார்க்ஸ் எடுத்திருக்கணும். இல்லனா உங்க போர்டுல டாப் 20% இருக்கணும். எதுக்கு இந்த ரூல்னா, NITக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக்ஸ்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான். ஆனா இங்க ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இந்த ரூல்ஸ் எல்லாம் வருஷா வருஷம் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அப்ளை பண்ண போற வருஷம், அதாவது 2028க்கான அதிகாரப்பூர்வ டாசா நோட்டிஃபிகேஷனை நீங்களும் உங்க பேரண்ட்ஸும் ஒரு வார்த்தை விடாம செக் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இனிமே நாம வெறும் கனவுகளை பத்தி பேச போறதில்ல, டேட்டாவை வச்சு பேச போறோம். உங்க டார்கெட்டை ஒரு துல்லியமான நம்பரா மாத்த போறோம். நீங்க எவ்வளோ ரேங்க் வாங்கணும், எது உங்க ரியலிஸ்டிக் டார்கெட், அதை இப்ப கிளியரா பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 175. இது என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா NITலையும் சேர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்க்கு CIWG கோட்டால இருக்கிற மொத்த சீட்ஸ். 175ங்கிறது கேட்கறதுக்கு அதிகமா தெரியலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, கல்ஃப் நாடுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு போட்டி போடுவாங்க. அப்போ ஒவ்வொரு சீட்டும் எவ்வளோ மதிப்புமிக்கதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான விளையாட்டு மைதானம். இந்த டேபிள் உங்களுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் கொடுக்கும். உதாரணத்துக்கு NIT வாரங்கள் மாதிரி ஒரு டாப் காலேஜில் CSE படிக்கணும்னா 2024 டேட்டா படி உங்க JEE மெயின் ரேங்க் 37,000க்குள்ள இருக்கணும். அதே நேரம் NIT ஜாம்ஷெட்பூர்ல பாருங்க, 3 லட்சத்தை சொச்ச ரேங்குக்கே சீட் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க டார்கெட் எவ்வளோ பெருசோ உங்க உழைப்பும் அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கணும். இப்ப பாருங்க உங்க CIWG சூப்பர் பவரோட உண்மையான மேஜிக்க. NIT வாரங்கள் CSCக்கு மத்த டாசா ஸ்டூடெண்ட்ஸுக்கு 52,000 ரேங்க் தேவைப்பட்டிருக்கு. ஆனா CIWGல உங்களுக்கு 37,000 ரேங்க் இருந்தாலே போதும். கிட்டத்தட்ட 15,000 ரேங்க் வித்தியாசம். NIT காலிக்கட்ல பாத்தீங்கன்னா அந்த கேப் இன்னும் பெருசு, சுமார் 44,000 ரேங்க் வித்தியாசம். யோசிச்சு பாருங்க, அதே காலேஜ், அதே பிரான்ச், ஆனா உங்களுக்கு எவ்வளோ சுலபமான டார்கெட். இதுதான் உங்க பிகெஸ்ட் அட்வான்டேஜ். ஓகே, எந்த காலேஜ் எவ்வளோ ரேங்க் வாங்கணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இது உங்க அடுத்த 4 வருஷத்தை மட்டும் தீர்மானிக்காது, உங்க அடுத்த 40 வருஷ கெரியரையே தீர்மானிக்க போற ஒரு கேள்வி. எந்த பிரான்ச்சை தேர்ந்தெடுக்கிறது? இதை சிம்பிளா புரிஞ்சுக்க வாங்க NIT வாரங்களையே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அங்க இருக்கிற 2 ஹாட் பிரான்ச்சஸ். ஒன்னு எப்பவுமே டிமாண்ட்ல இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதாவது CSE. இன்னொன்னு
இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்படி யோசிச்சு பாருங்க. சிஎஸ்சிங்கிறது ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி. அங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ், நெட்வொர்க்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு எல்லா புக்கும் இருக்கும். உங்களுக்கு ஒரு பரந்த அறிவு கிடைக்கும். ஆனா ஏஐ அண்ட் டிஎஸ்ங்கிறது அந்த லைப்ரரியில இருக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு செக்ஷன் மாதிரி. அங்க மெஷின் லேர்னிங், டேட்டா மாடலிங் பத்தி மட்டும் ரொம்ப ஆழமா படிப்பீங்க. ஸோ சிஎஸ்சி எடுத்தா நீங்க ஒரு சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட் ஆகலாம். ஏஐ அண்ட் டிஎஸ் எடுத்தா ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். உங்க இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சரி, நாம என்ன செய்யணும்னு இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்யணும், எப்ப செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க, உங்க கனவை நிஜமாக்க அடுத்த 4 வருஷத்துக்கான ஒரு பக்காவான ஆக்ஷன் பிளானை இப்போ ரெடி பண்ணுவோம். இதுதான் உங்க 4-இயர் ரோட் மேப். 2025ல, அதாவது 9ஆம் வகுப்பு படிக்கும்போது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல உங்க ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்குங்க. 2026ல 10ஆம் வகுப்பில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. உண்மையான ஆட்டம் தொடங்குவது 2027ல 11ஆம் வகுப்பு தான். ஜேஇஇ சிலபஸ்ல முழுசா இறங்கி படிக்கணும். அதே நேரம் பேரண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். ஃபைனலா 2028 12ஆம் வகுப்பு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மாக் டெஸ்ட், ரிவிஷன், அப்ளிகேஷன் போயிடும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் முக்கியம், எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. பெற்றோர்களே, இந்த ஸ்லைடு உங்களுக்காகத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சாலும் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று மிஸ் ஆனா கூட எல்லாம் வீணா போயிடும். குறிப்பா விசா, ஒர்க் பெர்மிட் எல்லாம் நீங்க அப்ளை பண்ற 2028ஆம் வருஷத்துல வேலிடா இருக்கணும். கடைசி நிமிஷத்துல அலையாதீங்க. தயவு செஞ்சு இதுக்குன்னு ஒரு ஃபைல் போட்டு இப்பவே எல்லாத்தையும் பத்திரப்படுத்த ஆரம்பிங்க. இந்த வரியை நல்லா பாருங்க. இது டாசாவோட அதிகாரப்பூர்வ பிரசுரத்திலேருந்து எடுத்தது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க சிஐடபிள்யூ டாக்குமெண்ட்ஸ்ல சின்னதா ஒரு பிழை இருந்தா கூட உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் சீட் உடனே ஜெனரல் டாசா கேட்டகரிக்கு போயிடும். அப்போ என்ன ஆகும்? உங்க போட்டி பல மடங்கு அதிகமாயிடும். உங்க சூப்பர் பவர் இல்லாம போயிடும். அதனால ஜேஇஇ படிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸை சரியா ரெடி பண்றதும் முக்கியம். அப்போ நாம கத்துக்கிட்ட விஷயம் இதுதான். உங்க சிஐடபிள்யூஜி தகுதியால நீங்க மத்தவங்கள விட ஒரு படி முன்னாடி இருந்து இந்த ரேஸை ஆரம்பிக்கிறீங்க. உங்க சாதகம் ஏற்கனவே உறுதியாயிடுச்சு. ஆனா அந்த சாதகத்தை சரியா பயன்படுத்தி கடினமா உழைச்சு ஜெயிக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. உங்க தயாரிப்பை இப்போதே தொடங்குங்கள். சரி, நாம இந்த பகுதியோட முடிவுக்கு வர்றோம். ஆனா போறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்க குடும்பமும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி, 9ஆம் வகுப்புல இருந்து ஸ்கூல் சிலபஸையும் ஜேஇ மெயின் தயாரிப்பையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி என்னோட வாராந்திர ஸ்டடி ஷெட்யூலை நான் எப்படி பிளான் பண்ணணும்? இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் உங்க திட்டத்தோட அடுத்த முக்கியமான ஸ்டெப். உங்க பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.